சங்கீதம் 47 6 7 8 வேகமாய் சப்தமாய் வாசிக்கலாம். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். அருள்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். ஆமென். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சங்கீதம் 47 6 என்ன அழகா சொல்லுது பாருங்க. மறுபடியும் வாசிக்கலாம் எல்லாருமாக சப்தமாய். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தராகிய அரசருக்கு. ஆமென். 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 ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். எசாயாவின் அழைப்பு. ஏசாயாவின் அழைப்பு. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற இரண்டால் பறந்தனர். அல்லேலூயா. அல்லேலூயா.